Hi students, இப்போ நம்ம exercise 4.5ல fourth sum பார்க்கலாம். Prove that sum. First sum note பண்ணிடுறேன். Tan inverse of 2 by 11 plus tan inverse of 7 by 24 equal to tan inverse of 1 by 2. First நம்ம LHS எடுத்துக்கலாம். Tan inverse of 2 by 11 plus tan inverse of 7 by 24. நம்ம ஃபார்முலா தெரியும் நமக்கு. Tan inverse x plus tan inverse y. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஏன்னா அந்த எக்ஸஸ் நிறைய சம் இதை தான் யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் வரும் இந்த மாடல் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அப்போ tan inverse of x plus y by நேரம் 1 minus xy. சரிங்களா? இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? tan inverse of xy என்னது 2 by 11 plus என்னது 7 by 24 divided by 1 minus x சொல்லும்போது 2 by 11 y வந்து 7 by 24. அப்படியே எல்சிஎம் எடுங்க. இதை கேன்சல் பண்ணலாம் ட்ரை பண்ணாதீங்க. எல்சிஎம் நமக்கு வரும் 24 into 11 24 24 264 264. அப்போ இங்கே நமக்கு 264 11 ஆட் பண்ணால் 24 வருமா? 24 into 2 48 ப்ளஸ் 264 24 டிவைட் பண்ணால் 11 வருமா? அப்போ 77. அதே போல் இங்கே போகலாமா? 264 வரும் எல்சிஎம் நமக்கு. இந்த எல்சிஎம் டேரெக்டாக ஒன்னால் மல்டிபிள் பண்ணுமா? இப்போ 264 2 into 7 14 264 into 6 கேன்சலா? அப்போ tan inverse of 78 48 plus 77 வரும் 85 125 125 divided by இதான் 250 வருமா? 250. அப்போ கேன்சல் நமக்கு 1 by 2 வந்துருமா? 1 by 2. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா tan inverse of 1 by 2. இதான் நமக்கு RHS இல்லையா? இப்போ என்ஸ் ஓகேங்களா? ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 4.5ல நான் பண்ண போகிறேன். நான் சைன் இன்வெர்ஸை மாற்ற போகிறேன். அப்போ லெட் y equal to cos inverse of 12 by 30. இப்போ அந்த பக்கம் cos inverse இந்த பக்கம் வந்து காசு ஆகுமா? cos y equal to 12 by 30. ட்ரையாங்கிள் வந்து போயிடலாம். y cos நமக்கு வந்து adjacent by hypotenuse. அப்போ ஆப்போசிட் நமக்கு hypotenuse ஸ்கொயர்னா 160 வருமா? adjacent ஸ்கொயர் இந்த 144 25 வருமா? 25 வந்து அந்த 5 மற்ற சைன் தான் தேவை. அப்போ sin y equal to opposite by hypotenuse. அப்போ 5 by 30. அப்போ y equal to sin inverse of 5 by 13. LHS போயிடலாமா? LHS போயிடுங்க. sinus 3 by 5 minus cos inverse of 12 by 13 equal to sin inverse of 3 by 5 minus sin inverse of 5 by 13. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது sin inverse of x minus sin inverse y equal to x into sin inverse of sin inverse of x into square root of 1 minus y square minus y into square root of 1 minus x square. சரிங்களா? இப்போ போலாமா? sin inverse of x 3 by 5 into square root of 1 minus y square சொல்லும்போது இங்க 25 by 160 வந்துரும். minus y into 5 by 30 into square root of 1 minus x வந்து 9 by 25. இப்போ sin inverse of 3 by 5 square root of 160 140 வந்துருமா? 144 by 160 வந்துடும். மைனஸ் இங்கே நான் மாதிரி 5 by 13 25 minus 9 16 by 25 வந்துருமா? இப்போ sin inverse of 3 by 5 into வந்துடும் நமக்கு 12 by 13 minus 5 by 13 into 4 by 5 sin inverse of
நமக்கு 36 3 into 12 36 by இதான் நமக்கு வரும் 13 into 5 15 1 65 அப்போ 65 மைனஸ் அது 20 by 65 அப்போ ஆன்சர் வந்து 16 by 65 ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணி RHS பாருங்க 16 by 65 ஆகுது இல்லையா ஈக்குவல் டு RHS அவ்வளோதான். இந்த சம்பளம் ஞாபகம் என்னது இந்த காசு என்ன பண்ண மாட்டோம் சைனஸாக மாற்றிட்டு சைனஸ் எக்ஸ் மைனஸ் சைனஸ் ஒய் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்.